அரசு சட்டக் கல்லூரிகளில் பேராசிரியர்களை நியமிக்க முடியாவிட்டால் கல்லூரிகளை மூடிவிடலாம் என கடிந்துள்ள உயர்நீதிமன்றம் காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து வரும் 15ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு சட்டத்துறை செயலாளருக்கு உத்தரவிட்டுள்ளது. அரசு சட்டக் கல்லூரிகளில் காலியாக உள்ள இணை பேராசிரியர் பணிக்கு நேரடி நியமனங்கள் மேற்கொள்ள கோரி வசந்தகுமார் என்பவர் கடந்த 2018ஆம் ஆண்டு வழக்கு தொடர்ந்திருந்தார். கடந்த 6 ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள இந்த வழக்கு நீதிபதி பட்டு தேவானந்தா முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சட்டக்கல்வி இயக்குநர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் 15 அரசு சட்டக் கல்லூரிகளில் 19 இணை பேராசிரியர் பணியிடங்களும் 70 உதவி பேராசிரியர் பணியிடங்களும் காலியாக உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பதில் மனுவை ஆய்வு செய்த நீதிபதி அரசு சட்டக் கல்லூரிகளில் அதிக காலியிடங்கள் இருப்பது துரதிருஷ்டவசமானது என அதிருப்தி தெரிவித்துள்ளார். காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பாமல் மாணவர்களுக்கு முறையான சட்டக் கல்வி வழங்க முடியும் என எதிர்பார்க்க முடியாது எனவும் தெரிவித்த நீதிபதி இது சட்டம் படித்த வழக்கறிஞராக விரும்பும் எதிர்கால தலைமுறையை அழித்துவிடும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஆசிரியர்களை நிரந்தரமாக நியமிக்க முடியாவிட்டால் சட்டக் கல்லூரிகளை மூடிவிடுவது நல்லது என காட்டமாக தெரிவித்த நீதிபதி கௌரவ விரிவுரையாளர்கள் மூலம் பாடம் நடத்துவது மாணவர்களின் எதிர்காலத்தை பாழாக்கிவிடும் எனவும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். அரசு சட்டக் கல்லூரிகளில் காலி பணியிடங்களை குறிப்பிட்ட காலத்துக்குள் நிரப்புவதற்கான செயல் திட்டம் குறித்து விளக்கம் அளிக்கும் வகையில் தமிழக அரசின் சட்டத்துறை செயலாளரை அக்டோபர் 15ஆம் தேதி நேரில் ஆஜராக உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை அக்டோபர் 15ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார்.